Hello students, welcome to Hiba Max. நாங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். டே 10. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. டே 9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. டே 10ல் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். சாப்டர் 5ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் சாப்டர் 8ல் நீங்கள் என்ன படித்தா போதும், இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 6th சாப்டர் 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னாலே அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஸோ 6-7 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 6-7 லெசன் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் 1 முடிக்கணும். 2, 3, 4ல் தியரம்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸ் மட்டும். 5, 8 இப்போ சொல்லிடுவேன். 6 and 7 ஆல்ரெடி சொன்னதை லாஸ்ட்டாக வைங்க, ஏன்னா அது நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். அண்ட் டே 9 வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 70% எடுக்க முடியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் கமெண்ட்லேயும் எழுதிடுங்க டே 9 வரைக்கும் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத. சரிங்களா? இப்போ டே 10 எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் ஸ்டடி பிளானாக இருக்கும், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க ஆரம்பிப்பீங்க. பட் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 hours கண்டிப்பாக மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் 2 hours கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் எல்லாமே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரிப்பீட்டடாக அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி எதுவுமே படிக்கல, இந்த ஒரு வாரம் தான் நான் படிக்க போகிறேன்னு நினச்சா கூட இந்த ஸ்டடி பிளானில் இருக்க கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொன்னது மட்டுமா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் எல்லாம் இன்னொரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? எதுவுமே பார்க்காம இருந்துடாதீங்க, அது நமக்கு ஹெல்ப் பண்ணவே செய்யாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணதையும் நம்ம வந்து இப்போ திருப்பி பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்னென்ன கொஷின்ஸ்ன்னு சொல்லிடுறேன். 5.1ல் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், அது ஈஸி தான். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர், இந்த பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கலாம். அப்புறம் இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இருக்குது பாருங்கள், அது 5 மார்க். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல், கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது, கொலீனியர் வச்சு இந்த சம் கண்டிப்பாக வரும், a + b = 1. சரிங்களா? 8th கொஷின் வந்து பி த மிட் பாயிண்ட். இந்த 8th கொஷின் படிங்க, பட் எக்ஸாமில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இந்த கொஷின், அதனால் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ 8th கொஷினே வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th கொஷின், இதெல்லாம் வந்து 5.1ல் முக்கியம். 9th கொஷின் கூட படிச்சுக்காங்க, அது ஈஸி தான். 2 ஏரியா கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது 5.2 ஸ்லோப் சம் நீங்கள் எப்படிலாம் பிரிக்கலான்னா, 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஸ்லோப் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லலாம், ஸ்லோப்பு வச்சுட்டு பேரலலாக இல்லை பர்பண்டிகுலரா அப்படின்னு கேட்கலாம், பேரலல் பர்பண்டிகுலர் வச்சுட்டு பாயிண்ட்ஸ் கேட்கலாம். இப்படி தான் பிரிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸு. அதுக்கப்புறம் 4th கொஷின் முக்கியமான கொஷின், கொலினியர் கண்டுபிடிக்கிறது 5. 6th கொஷின், 7th கொஷின், இது எல்லாமே ஸ்லோப்போட கொலினியர், ஸ்லோப் வச்சுட்டு நம்ம கொலினியர் வச்சு அன்னோன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 11th கொஷின், 13th கொஷின், இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்து 5.3 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் எப்படிலாம் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன், ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்து ஈக்குவேஷன், ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு அது பேரலலாக இல்லை பர்பண்டிகுலராக வச்சு இந்த மாதிரி டைப்ஸாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், பேலன்ஸ் இருக்கிறதுலாம் 2 மார்க். 2 மார்க்லாம் கம்பல்சரி எல்லாமே பார்த்துடுங்க, அதுலேயும் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்காதீங்க. சரியா? அடுத்து கேட்டு 9th கொஷின், 10th கொஷின், 11th கொஷின் ரொம்ப முக்கியம், டவுன்லோடிங் அ சாங். அப்புறம் 14th கொஷின், அப்புறம் 5.4 பாருங்கள், அந்த சாப்டரே முடிய போகுது. கம்மியான கொஷின்ஸாக ஈஸியான கான்செப்ட் தான். சரியா? 5.4ல் 4th சம், 5th சம், 6th சம், 7th சம், 9, 10 ஒரே மாடல் தான் இருக்கும், parallel to perpendicular to. சரிங்களா? அதே மாதிரி 11 and 12 படிச்சிருக்கணும். சொன்ன சம்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 மார்க்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துட்டேன், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்டம்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்ரஸ் செக்கு, அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ, இதெல்லாம் வந்து படிக்கணுமான்னு கேட்குறீங்க, படித்தா நல்லது.
இல்லை படிக்கலைனாலும் பரவாயில்ல, புக் பேக் எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதை வந்து பார்த்தாலே போதும். யூனிட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க முடிகிறவங்க பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 8. சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். அது இல்லாமல் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் வரும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 8-10 2 மார்க் தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரியும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் வச்சுட்டு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது, அண்டு ரேஞ்ச் வச்சுட்டு அப்பர் லிமிட் என்ன இல்லைன்னா லோயர் லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இதில் தான் 2 மார்க்கில் வரும். அது மட்டும் பாருங்கள், ஏன்னா ஒரு 2 மார்க் வரும், அதை அட்டென்ட் பண்ணணும். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மையுமே பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம 8th சாப்டரில் ஒரு பாதி தான் படிக்கிறோம். அந்த பாதியை வந்து முழுசாக படிக்கணும். எப்படி மேட்ரிக்ஸில் எல்லாமே படிக்கணுமோ ப்ராபபிலிட்டியில் பாதிக்கு மேலே படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 5 மார்க்கை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அதில் கால்குலேஷனில் வந்து கொஞ்சம் மார்க் மிஸ் ஆனால் கூட நமக்கு மார்க் போயிடும். ஆனால் 2 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் டே பிளான்னால நான் மார்க் வந்து எப்படிலாம் எய்ம் பண்ணலான்னு சொல்லிடுறேன். 35 வரைக்கும் மார்க் எடுக்கணுன்றவங்க கண்டிப்பாக 1 வேர்ட்ஸு, கிராஃபு, ஜியாமெட்ரியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. இது 3 படித்தாலே உங்களுக்கு வந்து 14 + 16 30 மார்க் கிடச்சிடும். சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் படித்தாலே உங்களால் 7 2 மார்க்கு இல்லைன்னா 6லேருந்து 7 2 மார்க் வந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி தான் 5 மார்க்லேயும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2, செகண்ட் லெசன்லேருந்து 1, தேர்ட் லெசன்லேருந்து 3. ஸோ பார்த்திங்கன்னா 6 5 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து, 4th லெசன்லேருந்து தியரம் கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஸோ 7 5 மார்க். 5th சாப்டர்லேருந்து 1 எழுதலாம். ப்ராபபிலிட்டி 8th சாப்டர்லேருந்து 1 எழுதலாம். சரிங்களா? அப்போது 7 8 9 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது உங்களோட கம்பல்சரி கொஷின்ஸ். அதில் வந்து நீங்கள் 6th லெசன் இல்லை 7th லெசனில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எப்படியாவது மாற்றி அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை தரவு பண்ணியிருக்கணும். அதில் 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டியை தரவு பண்ணியிருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 வேர்ட்ஸு, கிராஃபு, ஜியாமெட்ரி, சாப்டர் 1 மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் பார்த்தாலே 35+ ஏன் 50+ மார்க்கே வாங்கலாம். ஸோ இது வந்து பாஸ் பண்ணுறது மட்டும். பேலன்ஸ் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ லெசன்ஸ் முடிக்க முடியுமோ முடிச்சிங்கன்னா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பிளான் வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க டைம் இல்லை, நாங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணலாமான்னா கிடையவே கிடையாது. ஒரு வாட்டியாவது எழுதி பார்க்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் 10 வாட்டி படிக்கிறதுக்கு ஒரு வாட்டி எழுதி பார்க்குறது சமம். அதே மாதிரி ஃபார்முலாஸ் எழுதி பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு, எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், இது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நிறைய பேருக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணதும் இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் ஃபேர் எப்படி போக்குறது, மறந்து போச்சுன்னா எப்படி படிக்கிறது, எக்ஸாம் அப்போ மறந்துருச்சுன்னா எப்படி அதை ரீகால் பண்ணுறது, இது எல்லா விஷயமும் அங்கே சொல்லியிருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது சர்ச் லிஸ்ட்டில் காமிக்க மாட்டிருக்கு. ஹிபா மேக்ஸ் அப்படின்னு போட்டாலே அது கீழே வரணும், பட் சர்ச் லிஸ்ட்டில் வரல. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா என்னன்னு எனக்கும் தெரியல, அதை பற்றி ஐடியா தெரியல. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாமே நான் மட்டும்தான் செய்கிறேன். சரிங்களா? நான் மட்டும்தான் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டான ஐடியாஸ் கிடைக்க மாட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி நான் இன்னும் க்ரியேட் பண்ணல. யாராவது ஐடியா சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்டு செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி நான் இன்னும் எனக்கு நான் ரெடி பண்ணலை. கண்டிப்பாக அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சம்மோட வீடியோஸுக்குமே லைக் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் தேங்க்யூ சொல்கிறீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப் என்னவாக இருக்குன்னா நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுறது. சரிங்களா? அதை மட்டும்தான் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நிறைய பசங்களுக்கு அதை ஷேர் பண்ணும். ஸோ எனக்காக இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள்.
மேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி ஒரு நாள் வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.